மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். சென்னை கொளத்தூரில் உள்ள மெரிடியன் மருத்துவமனை மற்றும் மாதா தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் நலம் தரும் மருத்துவம். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெறுபவர் மகளிர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ரூஹி தபசும் அவர்களை வரவேற்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கடந்த வாரம் நிறைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை சொன்னீங்க டாக்டர். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய சந்தேகங்களும் இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல என்னென்ன பிரச்சனைகள் வந்தா உடனே டாக்டர் பார்க்கணும் டாக்டர்? ஸோ பிரெக்னன்சி டைம்ல நம்ம யூஸ்வலா வந்துட்டு இருக்கிறத விட அதிகமான அடிவயிறு வலி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, இல்ல அவங்களுக்கு வலி விட்டு விட்டு வந்துட்டே இருக்கு, இல்ல திடீர்னு வந்துட்டு ப்ளீடிங் வந்துச்சு, இல்ல பேபி மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல அவங்களுக்கு காய்ச்சல் ஃபீவர் ஏதாச்சும் இருக்குது, அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, அவங்களுக்கு வேற ஏதாச்சும் லைக் ஒரு கடுமையான தலைவலி, இல்ல முகம் கை கால் வீக்கம் திடீர்னு ரொம்ப ஜாஸ்தியா வீங்கி இருக்குது, நான் வந்துட்டு உடனே டாக்டர் பார்க்கறது பெட்ரு. இதுல வந்துட்டு வெயிட் பண்றதுக்கான செகண்டரி சான்சஸே கிடையாது, உடனே டாக்டர் பார்க்கணும். கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன டாக்டர்? பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி நல்ல ஹெல்தி ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். முக்கியமாக நல்ல கொழுப்புள்ள ஃபுட்ஸ் லைக் வந்துட்டு தானிய வகைகள், நட்ஸ், ஆல்மண்ட், பிஸ்தா, நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் வந்துட்டு நல்லா எடுத்துக்கலாம். அண்ட் வெளியேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவு பழக்க வகைகள் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடாது. இதில் ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்வலாகவே ரொம்ப டிலேவாக டைஜஸ்ஷன் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் உள்ள ரொம்ப ஹெவி ஹெல்தி ஃபேட்ஸ் இல்லாமல் ரொம்ப ஹை ஃபேட்டி டயட்டாக இருக்கிற மட்டன் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இல்லைனா ரொம்ப நெஞ்செரிச்சல்லாம் ஏற்படலாம். அண்ட் எக்ஸசிவ் சுகர் ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுவும் யூஸ்வலாக சுகர் இருக்கிற, அதாவது ஜிடிஎம் இருக்கிற மதர்ஸ் வந்துட்டு எக்ஸசிவ் சுகர் எடுத்துக்க கூடாது. இதனால வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ ஹெல்தி டயட் அண்ட் ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறது ப்ரெக்னென்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர், பிரெக்னன்சி டைம்ல நிறைய பேருக்கு வந்துட்டு சுகர் வருது. ஸோ அது குழந்தைக்கும் அம்மாக்கும் பாதிக்கப்படுமா? எஸ், இது ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்லுவோம். இது பிரசவ காலத்தில் நம்ம வந்துட்டு புதுசாக ஏதாச்சும் சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோன்னா இது வந்துட்டு சம்டைம்ஸ் மதர் அண்ட் பேபி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். இதில் என்னென்ன சிம்டம்ஸ் மதருக்கு அஃபெக்ட் பண்ணோன்னா, லைக் மதருக்கு லைக் எக்ஸசிவ் சுகர், ரத்தம்ல பிளட் சுகர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு ரத்த அழுத்தம், ப்ரீ எக்லாம்சியா இது வந்துட்டு ஏற்படலாம். அண்ட் அவங்களுக்கு குழந்தையோட உடல் எடை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பிரசவ டைமில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம். அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு குளுக்கோஸ் டெஸ்ட் வந்துட்டு நார்மலாக இருக்குது ஈவன் ஆஃப்டர் ப்ரெக்னன்சினா ஓகே. இல்லை சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு டயபிட்டிஸாக அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லைஃப் லாங் வந்துட்டு டயபிட்டிஸ்க்கான டேப்லெட்ஸ் வந்துட்டு எதர் கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா அது ப்ரெக்னன்சி டைமுக்கானது மட்டுமே வந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்கு உடல் எடை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பிரசவ டைமில் வந்துட்டு அந்த ஷோல்டர் அப்படியே வந்துட்டு போய் சிக்கிக்கும். ஸோ அது வந்து ஷோல்டர் டிஸ்டோஷியான்னு சொல்லுவோம். இன்கேஸ் பேபிக்கு தலை இறங்கலை நான் ஷோல்டர் டிஸ்டோஷியாஸ் ஏற்படலாம். அண்ட் பேபியோட சர்க்கரை அளவு ரொம்ப குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹார்ட் பிரச்சனை, ஒரு சில கன்ஜெனிட்டல் அனாமலிஸ், குழந்தைங்களுக்கு மூளை மற்றும் முதுகு தண்டோட பாதிப்புகள் ஏற்படலாம். டாக்டர், சிசேரியன் பிரசவம் சிறந்ததா இல்ல சுகப்பிரசவம் சிறந்ததா டாக்டர்? எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகணுன்றது ஆசை தான். லைக் அவங்க டெலிவரி ஆன உடனே வந்துட்டு ஏஞ்சி நடப்பாங்க, அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் சீக்கிரமாகவே அவங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏஞ்சி பாப்பாவுக்கு வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு பால் கொடுக்கலாம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நார்மல் டெலிவரி தான் நடக்கணும்னு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் சேஃப். இன்கேஸ் அவங்களுக்கு வந்துட்டு லைக் பிரசவ டைமில் ஏதாச்சும் நான் சொன்ன மாதிரி இந்த ஷோல்டர் வந்துட்டு தோள்பட்டையோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே தோள்பட்டை மாறிடுச்சு, இல்லைனா பாப்பாவோட தலை கீழே இறங்கலை, இல்லை பாப்பாவோட ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஏறுது, இல்லை ரொம்ப கம்மியாயிட்டே போகுது, இல்லை பாப்பா வந்துட்டு தலைக்கீழாக இருக்குது முன்னாடியே ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவோம், இல்லை வேறு ஏதாச்சும் பொசிஷன்ஸ் மாதிரி இருக்குதுன்னா வந்துட்டு நம்ம சேஃப் வந்துட்டு அந்த டைமில் வேறு எந்த செகண்டரி சான்சஸுமே இல்லை, சிசேரியன் டெலிவரி தான் அந்த டைமில் ரொம்ப சேஃப்.
நம்மளுக்கு முக்கியம் மதர் அண்ட் பேபி 2 பேருமே சேஃபாக டெலிவரி பண்ணணுன்றது தான். அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். நார்மலாக சிசேரியனா எது சிறந்தது, அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடையாது. ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கருப்பை கட்டிகள் வந்துட்டு உருவாகுது, அது ஏன் உருவாகுது, என்ன அறிகுறிகள் டாக்டர், என்ன காரணங்கள் இருக்கும்? கர்ப்பப்பை கட்டி வந்துட்டு ஜென்ரலாகவே நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா 40% ஆஃப் லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம். அது யூஸ்வலாக வந்துட்டு சிம்டம்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்குதுன்னா அந்த கட்டியை வந்துட்டு மோஸ்ட்லி அது நார்மல் கட்டியாக தான் இருக்கும். அது வந்துட்டு கேன்சர் கட்டியாக மாறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது நார்மல் கட்டியாக தான் இருக்கணும், இது வந்துட்டு கேன்சராக மாறுமான்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு, இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு பட்டுட்டே இருக்கு, இல்லை பீரியட்ஸோடு சேர்ந்து வயிறு வலியும் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை அது ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது, இல்லை அது ப்ரெக்னன்சி வந்துட்டு ஆகாம வந்துட்டு அது உள்ள அதாச்சும் சப்மியூகோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இது கர்ப்பப்பைக்குள்ளே வந்துட்டு கட்டி இருக்குது, அது வந்துட்டு நம்ம ஓவம் வந்துட்டு ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு அது அஃபெக்ட் பண்ண போகுதுன்னா நம்ம அந்த கட்டியை மட்டுமே எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்களுக்கு வேற எந்த சிம்டம்ஸும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, பீரியட்ஸும் நார்மலாக தான் இருக்குதுன்னா வந்துட்டு அதை நெக்லெக்ட் பண்ணிடுறது பெட்டர். மெனோபாஸ் ஆயிட்டோம்னா மோஸ்ட்லி இந்த சின்ன சின்ன கட்டிஸ் எல்லாமே அது அப்படியே கால்சிஃபை ஆகி சின்ன சைஸ் வந்துட்டு குறைஞ்சிட்டே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஹெவி ப்ளீடிங் இருக்குது, கட்டி வந்துட்டு எடுத்து கூட அவங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு நிற்காம போயிட்டே இருக்குதுன்னா வந்துட்டு கர்ப்பப்பையை எடுத்துடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ பெண்களுக்கு வந்துட்டு வெள்ளைப்படுதல் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த வெள்ளைப்படுதல் நார்மலா இல்லைன்னா அபாயகரமானதா டாக்டர்? ஃபிசியலாஜிக்கல் காசஸ் வெள்ளைப்படுறதுக்கு நிறைய இருக்குது. லைக் போஸ்ட் பீரியட்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி, அதுக்கப்புறமா ஓவுலேஷன் டைம், அதாவது பீரியட்ஸ்க்கு நடுவில் அந்த 14th டே டைமில் அவங்களுக்கு ஓவுலேஷனுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கு வெள்ளைப்படுறது, இல்லைன்னா வந்துட்டு ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் அவங்களுக்கு டியூரிங் இன்டர்கோர்ஸ் ஆர் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் அவங்களுக்கு வெள்ளைப்படுறதெல்லாம் நார்மலாக இருக்கும். இன்கேஸ் இந்த வெள்ளைப்படுறதுலேயே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பட்டுட்டே இருக்குது, இல்லை அந்த வெள்ளைப்படுறதுல துர்நாற்றம் கொஞ்சம் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை அதில் வந்துட்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தயிர் மாதிரி இருக்குது, இல்லை பச்சை நிறத்தில் இருக்குது, இல்லை மஞ்சள் நிறத்தில் இருக்குதுன்னா வந்துட்டு நம்ம அதை நோட்டீஸ் பண்ணோம்னா நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ பெண்களுக்கு நிறைய அடிக்கடி சிறுநீர் தொற்று ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்ன டாக்டர்? இதுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், யூடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போதுமான அளவுக்கு சரியா தண்ணி குடிக்காம இருந்தோம்னா நம்மளுக்கு யூடிஐ ரொம்ப காமனாக வரலாம். ரொம்ப நேரம் நம்ம நீண்ட நேரத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட டைம் இல்லாமல் நம்ம வந்துட்டு அப்படியே அடக்கிட்டே இருந்தோம்னா யூரின் இன்ஃபெக்ஷன் மறுபடியும் வரலாம். போஸ்ட் செக்ஷுவல் கான்டாக்ட் அடிக்கடி அவங்களுக்கு யூரின்ல எரிச்சல், நமிச்சல் இதெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். அண்ட் இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் இருக்குது யூரின் பையில் இல்லைன்னா கிட்னியில் ஏதாவது ஸ்டோன்ஸ் இருக்குதுன்னா அதுவும் பார்க்கணும். அன்கண்ட்ரோல்டாக சுகர் இருக்குதுனாலும் யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரலாம். இதில் சுகர்ஸ் இருக்குன்னா அது கண்ட்ரோல் பண்ணணும், அப்போதான் அந்த அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். டாக்டர், மெனபாஸ்னா என்ன டாக்டர்? மெனபாஸ் அறிகுறிகள் என்னென்ன? இயல்பாகவே எல்லா பெண்களுக்கும் பிட்வீன் 45 to 55 இயர்ஸ்ல உள்ள ஏஜ் குரூப் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நிரந்தரமாகவே வந்துட்டு பீரியட் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு தான் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெனோபாஸில் ஒரு சில சிம்டம்ஸ் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வரலாம், எல்லாருக்குமே வரணும்னு அவசியம் இல்லை. லைக் உடல் வந்துட்டு திடீர்னு சூடாகும், அதுக்கு ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை நைட் டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக வேர்வை ஆகும், மூட்டு வலிகள் ஏற்படலாம், மன அழுத்தம், லைக் மனநிலை மாற்றங்கள் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சில அறிகுறிகள். லைக் பிறப்புறுப்பு அந்த வெஜினல் ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் வறட்சி இன்மை ஜாஸ்தியாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த வெஜினல் ட்ரைனஸ்க்கு நம்ம யூஸ்வலாக ஒரு ஈஸ்ட்ரஜன் க்ரீம் ஏதாச்சும் இந்த மாதிரி ஹார்மோனுக்கான க்ரீம்ஸ் அப்ளை பண்ணோன்னாவே அது சரி பண்ணிக்கலாம். இந்த ஹாட் ஃப்ளஷஸ்ஸு, மூட்டு தேய்மானம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஹெல்தி டயட் எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா எடுத்துக்கணும். லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும். ஹெல்தி நட்ஸ் லைக் பம்கின், வால்நட், பிஸ்தா, ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா மெனோபாஸ் டைமில் எடுத்துக்கணும்.
அண்ட் இன்கேஸ் அவங்களுக்கு வந்துட்டு மூட்டு தேய்மானம்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை வர்றதுக்கான மூட்டு வலிகள் ஜாஸ்தியாக இருக்குன்னா போன் மினரல் டென்சிட்டி டெஸ்ட்னு ஒன்று பண்ணுறோம். அந்த டெஸ்ட் வந்துட்டு நம்ம மேற்கொண்டோன்னா அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஆஸ்டியோபோரோசிஸ், அதாச்சும் மூட்டு தேய்மானத்துக்கான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கான ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸும் அதுக்கான நெசசரி ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மெனோபாஸ் டைமில் ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்க ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, இப்போ மெனோபாஸ் டைம்னா ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் வந்து பாதுகாப்பானதா டாக்டர்? எஸ், மெனோபாஸ் டைம்ல எல்லா ஹார்மோன்ஸுமே வந்துட்டு பாதுகாப்பானது தான், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக பிபி இருக்கு, இல்லை அவங்களுக்கு பக்கவாதம், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபேமிலியில் யாருக்காச்சும் பக்கவாதம் இருந்துச்சுன்னா, இல்லை அவங்க பிரெஸ்ட் கேன்சர் இல்லைனா வேற எதாச்சும் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களாம் இந்த ஹார்மோன் தெரப்பியை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. அதர்வைஸ் அவங்களுக்கு இது மாதிரி ஹாட் ஃப்ளஷஸ், மூட் சேஞ்சஸ், மனநிலை மாற்றங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா அவங்க ஹார்மோன் தெரப்பியை எடுத்துக்கிறதுல எந்த இதுவும் இல்லை, எடுத்துக்கலாம் தாராளமாக. டாக்டர், மெனோபாஸ்க்கு அப்புறம் எலும்பு ஆரோக்கியத்தை எப்படி டாக்டர் பாதுகாக்கிறது? மெனோபாஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப லேசி ஆயிட்டு மூட் சேஞ்சஸும் இருக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டோம்னா நம்மளுக்கு மெனோபாஸோட சிம்டம்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். எக்ஸசைஸ் மஸ்ட், யோகா மஸ்ட், மெடிடேஷனும் எடுத்துக்கணும். வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்களா செக் பண்ணிக்கணும். ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ரெகுலராக கால்சியம், விட்டமின் டி ஓட சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அவங்கள ஆனுவலி ஒன்ஸ் வந்துட்டு அந்த போன் மினரல் டென்சிட்டி டெஸ்ட் வந்துட்டு எடுத்துக்கணும். அது வந்து எலும்போட அடர்த்தியை சொல்லும் அந்த டெஸ்ட். அந்த எலும்போட அடர்த்தி ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மெனோபாஸோட டைமில் போன் ஹெல்த்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த எரால ரொம்ப காமன் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஆல்கஹால் இன்டேக்கை எக்ஸசிவாக எடுத்துக்காம லிமிட்டடாக அண்டர் லிமிட்ஸில் இருக்கணும். டாக்டர், நிறைய பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா, இப்போ வந்து அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன டெஸ்ட்டுகள் எடுக்கலாம் டாக்டர்? ஸோ ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்துட்டு எவ்ரி உமன் எடுக்கிறது மஸ்ட். அவங்க பிபி இருக்கா, சுகர் இருக்கா, சுகர் டெஸ்ட், வெயிட் வந்துட்டு ப்ராப்பராக பிஎம்ஐ ரேஞ்சில், பிஎம்ஐனா 18 to 25 குள்ளே இருக்கணும். நம்ம ஹைட்டும் வெயிட்டும் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது பிஎம்ஐன்னு சொல்லுவோம். அந்த பிஎம்ஐ நம்மளுக்கு 25 இருக்கா, இல்லை நம்ம ஒவ்வொரு வெயிட் கேட்டகரியில் இருக்குமான்னு பார்த்துக்கணும். அண்ட் இன்கேஸ் நம்ம ஓவர் வெயிட்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அசோசியேட்டட் தைராய்டு வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம். நம்ம ப்ராப்பராக டயட் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கோமா இதெல்லாம் பார்க்கணும். பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், மார்பை நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் கட்டி வந்துட்டு போஸ்ட் பீரியட்ஸ் ஃபீல் ஆயிடுச்சுன்னா நம்ம டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ணிக்கணும். அண்ட் எல்லா ஆனுவல் ஹெல்த் செக்அப்ஸ்லேயும் வந்துட்டு பாப்ஸ்மியர் டெஸ்ட் விமென்க்கு மஸ்ட். அந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் வந்துட்டு லைக் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான அறிகுறிக்கான டெஸ்ட் பண்ணணும். அது வந்துட்டு பார்த்துக்கிறது சேஃப். பாப்ஸ்மியர் மற்றும் ஹெச்பிவி டெஸ்ட் எப்போ எடுக்கணும், எத்தனை முறை எடுக்கணும் மேம்? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இது சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவோம். இது உலக அளவில் 4வது இடத்துல இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம முன்கூட்டியே வந்துட்டு ஒரு சில அறிகுறிகள் இருக்கலாம், லைக் ஹெவி பீரியட்ஸ் இருக்கலாம், இல்லை உடலுறவுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஏற்படலாம், இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜில் ஏதாவது ஸ்மெல் இருக்கலாம், இல்லை ரொம்ப நீண்ட நாளைக்கு பீரியட்ஸ் வரலாம், அடிவயிறு வலி ஜாஸ்தியாக இருக்கலாம். இவங்களுக்குலாம் வந்துட்டு சர்வைக்கல் கேன்சரோட ஏர்லி சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஏதாவது சைன்ஸ் இருக்குது அண்ட் வந்துட்டு அவங்க 30 இயர்ஸ்க்கு மேலே அவங்க வந்துட்டு அம்மாவாய் இருக்காங்க, இந்த மாதிரி சைன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா நம்ம பாப்ஸ்மியர் போய் எடுத்துக்கிறது பெட்ரு. ஒன்ஸ் அது நார்மலாக இருக்குதுன்னா வந்துட்டு நம்ம எவ்ரி ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இது இந்த பாப்ஸ்மியரோட சேர்த்து நம்ம ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எவ்ரி ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் பண்ணிக்கிட்டாலும் போதும். இல்லை அந்த பாப்ஸ்மியரில் ஏதாச்சும் அப்நார்மல் டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு, இல்லை அது கர்ப்பப்பைக்கான புற்றுநோய்க்கான ஏர்லி சைன்ஸ் ஏதாச்சும் காமிக்குது, இல்லை அவங்க அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஹெச்ஐவி இருக்குதுன்னா இந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இம்யூனிட்டி ரொம்ப லெவல் கம்மியாக இருக்கும். இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு தோற்று எது வேணாலும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பேப் டெஸ்ட் பண்ணணும்.
எவ்ரி ஒன்ஸ் இன் 6 months 1 year நம்ம ஃபாலோ அப்ல இருக்கிறது பெட்டர். இல்லை நார்மலாக இருக்காங்க நான் வந்துட்டு ஒன்ஸ் இன் 3 years இல்லைனா ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டோட பண்றவங்க ஒன்ஸ் இன் 5 year எடுத்துக்கிறது நார்மல். ஹெச்பிவி வேக்சின்னா என்ன? ஹெச்பிவி வேக்சின் எப்பப்போ போடணும் மேம்? ஹெச்பிவி வேக்சின் வந்துட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதாவது கேன்சருக்காக போடப்பட வேண்டிய வேக்சின். இது எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பிட்வீன் 9 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு இது போடலாம். இது 9 to 14 yearsல நம்ம போடும்போது 2 டோஸ் மட்டுமே நம்மளுக்கு போதும். லைக் ஒரு டோஸ் இன்னைக்கு போடுறீங்கன்னா செகண்ட் டோஸ் வந்துட்டு ஆஃப்டர் 6 months போடணும். அதுவே வந்துட்டு ஆஃப்டர் 15 years நீங்கள் போடுறீங்க இந்த ஹெச்பிவி வேக்சின்னா 3 டோசஸ் தேவைப்படலாம். லைக் ஒரு டோஸ் இன்னைக்கு போடுறீங்கன்னா இன்னொரு டோஸ் 1 month கழிச்சும் செகண்ட் டோஸ் வந்துட்டு 6 months கழிச்சும் போடணும். இந்த டோசஸ் வந்துட்டு எல்லாருக்குமே காமன் தான். லைக் ஈவன் அப் டு 45 years வரைக்குமே போடலாம். பட் எஃபிகசின்ட்டு இருக்கும்போது நம்மளுக்கு 9 to 14 yearsக்குள்ளே போட்டுக்கிட்டா பெட்டர் அண்ட் இட் இஸ் மோர் ப்ரிவென்டிவ். டாக்டர், மென்ஸ்ட்ரல் டைம்ல எப்படி ஹைஜீனிக்கை ஃபாலோ பண்றது டாக்டர்? ஸோ எவ்ரி விமன் பீரியட்ஸ் டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு 4 to 6 hours ஒன்ஸ் பேட் சேஞ்ச் பண்றது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் அவங்களுக்கு ஹெவி ஃப்ளோவா இருந்துச்சுன்னா 4 hours ஒன்ஸும், ரொம்ப லைட்டா ஃப்ளோ இருக்குதுன்னா வந்துட்டு 6 hours ஒன்ஸும் வந்துட்டு பேட் சேஞ்ச் பண்ணணும். இல்லை அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ்ல ஏதாச்சும் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு, எரிச்சல் நமிச்சல் ஏதாச்சும் இருக்குதுன்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அண்ட் நம்ம பீரியட்ஸு பேடை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது தனியாக ஒரு பேப்பர் பேக்கில் போட்டு அது வந்துட்டு மார்க் பண்ணி டிஸ்போஸ் பண்ணோம்னா இட் வில் ஆல்சோ ஹெல்ப் அதர் சோஷியல் என்விரான்மெண்டல் ஒர்க்கர்ஸ் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் ஹைஜீன். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல, அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அது வந்துட்டு டேரெக்டாக அவங்க வந்துட்டு எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்துட்டு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்படலாம். இது தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இப்போ பீரியட்ஸ் டைம்ல வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி டாக்டர் கட்டுப்படுத்துறது? ஸோ பீரியட்ஸ் டைம்ல மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு ரொம்ப காமன். பட் எல்லாருக்குமே வரணுன்றது அவசியம் இல்லை. ஹெல்தி டயட் எடுக்கணும். எஸ்பெஷலி நட்ஸு, டேட்ஸு, ஆல்மண்ட்ஸு, வால்நட்டு இந்த மாதிரி ஹெல்தி டயட் எடுத்துக்க சொல்லுங்க. லைக் ரொம்ப ஃபேட்டி டயட் அண்ட் ஸ்பைசி ஐட்டம்ஸ் குறைச்சிக்கணும். யோகா, மெடிடேஷன்ஸு அண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு தவிர்த்துக்கலாம். ஓகே டாக்டர், நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்க தெளிவா பதில் சொன்னீங்க டாக்டர். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஓகே நேயர்களே, உங்களிடமிருந்து விடை பெறுவது ரஷிதா. இது மாதா தொலைக்காட்சி மற்றும் சென்னை கொளத்தூரில் உள்ள மெரிடியன் மருத்துவமனை இணைந்து நடத்தும் நலம் தரும் மருத்துவம். நன்றி, வணக்கம்.